வெல்கம் டு கிருஷ்ணிஷ் கிரியேஷன்ஸ். ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கீரை சூப்பு. இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் ஜாஸ்தி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அயன் இருக்குது. அதே மாதிரி உங்களோட இம்யூன் சிஸ்டமை டெஃபினட்டாக இது வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். வாங்க ரெசிபி என்னென்னு பார்ப்போம். முருங்கைக்கீரை சூப்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்பு. இப்போ பார்த்திங்கன்னா முருங்கீரை சூப்புக்கு தண்ணி வச்சுருக்கேன். 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொதி வரட்டும். லேசாக இந்த சூடாகிற நேரத்தில் 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4 துண்டாக நறுக்கி வச்சுருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையை வந்து அலசி இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா முருங்கைப்பூவோடு இருக்குது. முருங்கைப்பூவோடு சேர்த்து போடுறதுனால ஒன்றும் இதுவும் இல்லை, நல்லது தான் உடம்புக்கு. இதையும் இந்த தண்ணியிலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி முருங்கைக்கீரையை பசங்கள்லாம் சாப்பிடல, கடைஞ்சாலும் சரி, பொரியல் பண்ணாலும் சாப்பிடலனாலும் இந்த மாதிரி சூப்பாக வச்சு கொடுத்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப் மாதிரி வச்சு கொடுத்துருங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்ட்ரென்த்தும் நல்லது. பார்த்திங்கன்னா கீரையை போட்டோன்னே ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போடுறேன், அந்த கீரையோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூட வேண்டாம், திறந்தே கொதிக்கட்டும். நல்லா இந்த கீரை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்கணும். கீரையும் நல்லா வெந்துடும். கீரை சாப்பிடாத பசங்களுக்குலாம் இதை வடிகட்டிட்டு சூப்பாக கொடுத்திங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக பசங்களுக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம 5 டம்ளர் தண்ணி வச்சுருந்தோம். ஒரு 3 டம்ளர் தண்ணி சுண்டுற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இது இறக்கிறதுக்கு முன்னாடி கீரை நல்லா வெந்துருச்சுன்னு பாருங்கள். வெந்துடும் எப்படியும் ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே. இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறதோட உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் போட்டு ஒரு கொதி வந்தால் போதும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்து அதோட ஜூஸ் ஃபுல்லாக இறங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு அதோட டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இறங்கும். இதில் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்மளோட முருங்கீரை சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கும் இது என்னன்னு தெரியாது, சூப்புன்னு சொல்லி கொடுத்தா விருப்பமாக சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து தக்காளி, வெங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ கிளியர் சூப்பாக இருந்தால் பசங்களுக்கும் குடிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.